நீங்கள் இந்த கேள்வியை செய்யறதுக்கான அடிப்படை தியரி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? இந்த கேள்வின்றது இன்ஆர்கானிக்ல என்ன சிக்கல் அயன்களோட சம்பந்தப்பட்ட கேள்வி. சரியா? இந்த கேள்வி செய்யறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படை தியரி இதுக்கு முதல் கதைச்சிருக்கிறோம். இந்த கேள்வி சம்பந்தம் கிளாஸ்ல கதைச்சு இல்லையா? 2 பாயிண்ட்ஸ்ல நீ தெளிவா இருந்தீன்னு சொன்னா இந்த கேள்வி உன்னால செய்யலாம். ஒன்று பிள்ளைகள், இந்த இணை என்ற கன்செப்ட். சரியா? இணை எங்களோட ரிசோர்ஸ் புக்ல 2 வகையான இணைகள் இருக்கு. ஒன்று நடுநிலை இணை. நடுநிலை இணையாக உனக்கு தந்திருக்கிறாரு, அமோனியா தந்திருக்கிறாரு, H2O தந்திருக்கிறாரு, CO தந்திருக்கிறாரு, NO தந்திருக்கிறார். அடுத்தது அணையன் இணைகளாக X மைனஸ், OH மைனஸ், CN மைனஸ், SCN மைனஸ் இவங்களை அணையன் இணைகளாக சொல்லலாம். இந்த இணைகள சிறப்பியல்பு என்ன? இந்த இணைகள சிறப்பியல்பு என்ன? ஒரு இணை என்ன? ஒரு என்ன மகள் ஈதல் பிணைப்பை ஏற்படுத்தும். இதான் நம்ம போர்டில் எழுதியிருக்கிற இந்த 8 இணைகளையும் சிறப்பியல்பு. இணைகள்ல சில இணைகள் இருக்குது பிள்ளைகள். குறிப்பிட்ட ஒரு இணை 2, 3 ஈதல் பிணைப்புகள் ஏற்படுத்துற இணைகளும் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்றுல வந்திருக்கும் DMG, டைமெத்தைல் கிளைஆக்சிம் என்ற ஒரு இணை இருக்குது. இந்த ஒரு இணை 2 ஈதல் பிணைப்பு ஏற்படுது. ரைட்? ஆனா இந்த DMG சம்பந்தமா எங்கட ரிசோர்ஸ் புக்ல சொல்லியே இல்லை. ரிசோர்ஸ் புக்ல சொல்லிக்கிறோம், நான் மேல எழுதிக்கிற அந்த இணைகளை மட்டும்தான். சரியா? எனவே நோமலான கேள்வி எல்லாமே ரிசோர்ஸ் புக்ல தந்திருக்கிற இந்த இணைகளை வச்சுதான் கேள்விகள் வடிவமைக்கப்படும். சரியா? அது இல்லாம ஸ்பெஷலா ரிசோர்ஸ்ல இல்லாத ஒரு இணை, ஃபார் எக்ஸாம்பிள் DMG சம்பந்தமாக அதை வச்சு ஒரு கேள்வி அவர் உனக்கு உருவாக்கி இருந்தா கட்டாயம் பிள்ளைகள் கேள்வியில குறிப்புன்னு சொல்லி உனக்கு சொல்லுவாரு. இந்த DMG இணை ஒரு இணை 2 ஈதல் பிணைப்பை ஏற்படுத்தும்ன்ற டீட்டெயில ஃபுல்லா தருவார். அதனால புதிய இணைகள் வருதுன்னு சொன்னா அந்த கேள்வியை பார்த்து பயப்பட தேவையில்லை. அது எங்களுக்கு பெனிஃபிட் கூடுதலாக தான் இருக்கு. லேசான கேள்வியாத்தான். சரியா? ஓகே. இந்த ஒரு நுழைஜோட பாருங்க, இந்த 8 இணையும் என்ன செய்யும்? ஒரு இணை ஒரு ஈதல் பிணைப்பைத்தான் ஏற்படும். பிள்ளைகள் அடுத்தது இந்த கேத்திர கணிதம். கேத்திர கணிதம் எங்களோட கம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 3 வகையான கேத்திர கணிதங்கள் தான் இருக்குது சிக்கலை பொறுத்த வரைக்கும். ஒன்று என்ன? எண்முகி கேத்திர கணிதம். இதுக்கு நம்மட இணைதல் எண், இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஈதல் பிணைப்பு எத்தனை வரணும்? எண்முகின்னு சொன்னா 6 வரணும். நான்முகி அல்லது சதுர தளம் இணைதல் எண் 4 வரணும். ஈதல் பிணைப்பு 4 வரணும். இந்த இணைகள் 4 வரணும். இந்த ஒவ்வொரு இணையும் என்ன செய்யும்? ஒரு இணை ஒரு ஈதல் பிணைப்பை தான் ஏற்படுத்தும். இணை 4 வரும். அடுத்தது தம்பி நேர்கோடு அல்லது நீட்டல். இதுக்கு ஈதல் பிணைப்புகள் எண்ணிக்கை என்ன? 2. ரைட். அடுத்தது பிள்ளைகள், நீ 3ஆவதாக இந்த கேள்விகள் செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய நுழைஜ் என்னன்னு சொன்னா, சிக்கல் சேர்வைகளில் சுயாதீனமாக உள்ள அயன். சுயாதீனமாக உள்ள அயன்ன்றது யாரு? சொல்லு.
ஈதல் பிணைப்பை சொல்லு ஏற்படுத்தாத, ஈதல் பிணைப்பை ஏற்படுத்தாத அயன். சோ சிக்கல் சேர்வைகளில் சுயாதீனமாக உள்ள அயனே என்ன செய்யும் மகள்? அயனே பிபிடி வீழ்படிவை ஏற்படுத்தும். விளங்குதா? சோ இந்த கொஞ்சம் தியரியும் உனக்கு தெளிவா இருந்துச்சுன்னு சொன்னா டவுட் இல்லாம இந்த கேள்வி நீ செய்யலாம். கம்ப்ளெக்ஸ்ல வீழ்படிவை தோற்றுவிக்கிற அயன் யாரு? சுயாதீனமா இருக்கிற அயன். சுயாதீனமா இருக்கிற அயன்றது யாரு? ஈதல் பிணைப்பு ஏற்படுத்தாத அயன். இந்த நுழைஜோட பாரு இந்த கேள்விக்குள்ளவா. ஆக லேசான கேள்வி. ஏபிசிடி ஆகியன எண்முகிக்கேற்ற கணிதத்தை கொண்ட இரும்பின் இணைப்பு சேர்வைகள் ஆகும். இரும்பிட சிக்கல் சேர்வைகள். மூலக்கூட்டு சூத்திரங்கள் தரப்பட்டு இருக்கு. FeH14 into O4Br3. அடுத்து FeH15 N5Br2. FeKH4O2Br4. FeH15 N3O3Br. இப்ப நாங்க முதலாவது செய்ய வேண்டிய விடயம் என்னன்னா, பாரு நம்மளுக்கு இந்த சிக்கல் சேர்வைகள்ற மூலக்கூட்டு சூத்திரம் தந்திருக்கு. ரைட், முதலாவது ஏபிசிடின்றது சிக்கல் அயன்கள்னு சொல்றாரா சிக்கல் சேர்வைகள்னு சொல்றாரு? சேர்வை. சோ அது நோட்டட் பாயிண்ட், ஹைலைட் பண்ண வேண்டிய பாயிண்ட். சிக்கல் அயனா இருந்தா அவங்களுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும். சிக்கல் சேர்வைன்னு சொன்ன மகள் விளைவுலேற்றம் 0. சோ இவங்க 4 பேருடையும் விளைவுலேற்றம் 0. அடுத்தது தம்பி, இதுல Fe தான் யாரு? மையன். சரியா? அப்ப ஏனைய மூலகங்களாலதான் யார் உருவாகும்? இணைகள் உருவாகும். சரியா? யாரு? ஹைட்ரஜன், நைதரசன், ஆக்சிஜன், புரோமின், இவங்களாலதான் இணைகள். சரி, இப்ப பிள்ளைகள் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோ. அலசன் உருவாக்குற இணை யாரு? எக்ஸ் மைனஸ் பிஆர் மைனஸ். 3 புரோமின் 3 பிஆர் மைனஸ் கொடுக்குறது. மீதமாக நம்மளுக்கிட்ட 2 நைதரசன், 4 ஆக்சிஜன், 14 ஹைட்ரஜன் இருக்கு. அவங்களை யூஸ் பண்ணி பாருங்க, அந்த 8 இணைகள்லையும் இந்த இணைகள்ல உருவாக்கக்கூடிய இணைகள் இது. ஹைட்ரஜனை மட்டும் யூஸ் பண்ணி இணை உருவாக்கலாம். ஹைட்ரஜனை நைதரசனை யூஸ் பண்ணி யார் உனக்கு உருவாக்கலாம்? அமோனியா, நைதரசன். ரைட், அமோனியா. அப்ப எத்தனை அமோனியா வரும் சொல்லு? 2 அமோனியா. இப்படி எழுதுறதானடாப்பா, இது கிரகித்தல் தானடா. சோ பேலன்ஸ் என்ன? 6 ஹைட்ரஜன் கூட 8 ஹைட்ரஜன். 8 ஹைட்ரஜனும் 4 ஆக்சிஜனும் சேரக்கொள்ள பாரு, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நீரும் வரலாம், OH மைனஸ் வரலாம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. 8 ஹைட்ரஜன் 4 ஆக்சிஜன், அப்ப யாரு வரும்? நீர் தான் வரும். எத்தனை நீர் வரும்? 4 நீர் வரும். 4 நீர் வரும். இப்ப பாருங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்குது? 4 6 9. சாரி, 9 என்ன? 4 6 9. இப்ப பிள்ளைகள் நம்ம சிக்கல் சேர்வை எழுத போறோம். பெட்டி அடைப்பு எஃபியோட இணைகள் வரப்போகுது. சொல்லுங்க, இந்த 9 பேர்ல எத்தனை பேர் இணையாக வரும்? 6 பேர். ஏன் எண்முகின்றாரு? அப்ப 6 பேர், அவங்க 6 பேர் இணையம். நல்ல மனசுல பதிவு வச்சுக்கோ பிள்ளைகள். இவங்க 9 பேர்லையும் சிக்கலுக்கு வெளியே இவருக்கு வரலாம். ஏன்? அயன். இது ரெண்டும் என்ன? நடுநிலையாக இருக்குது. சரியா? இதுதான் நம்ம பாஸ் பேப்பர்ல கேள்வி உருவாக்குற ஃபார்மட். சரியா? நல்ல விளங்கி. இப்போ பாஸ் பேப்பர் கொஸ்டின் இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. இப்போ பிள்ளைகள், அப்ப இவங்க 2 பேரும் தான் சிக்கலுக்குள்ள வரப்போ. சொல்லு, இவங்க 2 பேரையும் கூட்ட எத்தனை வருது? 6 வரும். எனவே நம்மளுக்கு 6 தான் வர வேணும். ஸோ NH3 2
H2O எத்தனை 4. தென் பேலன்ஸ் 3 புரோமினும் வெளியே வருது. ஸோ Br மைனஸ் எத்தனை வருது? 3 வருது. தென் தம்பி இங்க இருக்கிறதை ஃபீட் அவுட் C என்னது +3. ஏ 3 Br மைனஸ் சிக்கல் வந்து 3+. சிக்கல் 3+ கற்றைனா இருந்தா தானே மகள் 3 Br மைனஸினை. நீர்மூலக்கூறுக்கு ஏற்றம் இல்ல, அமோனியாவுக்கு ஏற்றம் இல்லைன்னா அந்த 3+ ஏற்றமும் யாருக்குரியதா இருக்கணும்? Fe-க்குரியதா இருக்கு. இப்படி நம்மளுக்கு ஒவ்வொருத்தரையும் இனம் காணலாம் பிள்ளைகள். இது நம்மட கிரகித்தல். இதுக்கு யாரும் வந்து சொல்லித்தர போறதும் இல்லை, நோட்ஸ் இதுவும் இருக்க போறதும் இல்லை. அந்த கொஞ்சம் விஷயத்தை வச்சுதான் கிரகிக்கிறோம். சொல்லு, இதுக்குள்ள இருந்து தைரியமா எழுதுவா. புரோமின் 2ம் Br மைனஸ் இருக்கு. நைதரசனும் ஹைட்ரஜனும் சேரக்குள்ள வரப்போறது என்ன? அமோனியா வரும். அமோனியா வரும். இப்ப நான் சிக்கலுக்கு வாரேன். Fe பிள்ளைகள் மொத்தம் 6 இணை வரணும். இங்க 7 பேர் இருக்கிறாங்க. என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு? இந்த 7 பேர்ல வெளியே வரக்கூடியது யாரு? Br மைனஸ் வெளியே வரக்கூடியது. therefore மகள் உள்ள ஒரு Br மைனஸும் 5 அமோனியாவும் இருக்கும். வெளியே ஒரு Br மைனஸ் வரும். இதான் கதை. சொல்ல, வெளியே ஒரு Br மைனஸ் வருதுண்டா சிக்கல் யாரு? கற்றையன். 1+ கற்றையன். இது 1+ கற்றையன். இதுக்கு ஏற்றம் இல்லை. இது Br மைனஸ். அப்ப Fe.C என்னது? +2. +2. இப்ப நீ இதுக்கு வாங்க. இதுல பாரு, இவங்களை யூஸ் பண்ணா 4 புரோமினும் 4 Br மைனஸா மாறும். பொட்டாசியம்ன்றது ஆல்வேஸ் யாரா இருக்கும்? கார உலோகம், கார மண் உலோகங்கள் அதில் கற்றையன்களாகத்தான் இருக்கும். மீதமா இருக்கிற 2 ஆக்சிஜன் 4 ஹைட்ரஜனை கொண்டு 2 நீரை உருவாக்கலாம். இதுல நீ சொல்லு, K+ன்றது இணையா வருமா? ஒரு காலமும். ஸோ இணையாக வரப்போறது 4 Br மைனஸ் 2 நீர். 6 வந்துட்டா இல்லையா? அப்ப 6 பேரும் இணையாக வரும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொன்னா Fe-யோட 4 Br மைனஸ் 2 நீர். வெளிய ஒரு K+ வருதுன்னு சொன்னா பொட்டாசியம் ஒன்றுதானே இருக்கு. இது தம்பி சிக்கல் அயன். 1- சார்ஜ் உடைய சிக்கல் அயன். சொல்லு, இங்க 1- சார்ஜ் வரதா இருந்தா Fe.C என்ன? Fe+3 இருந்தா தானடாப்பா Br மைனஸ் 4 வருது தானே. அப்ப +3யும் 4 மைனஸும் சேர்ந்த விளைவுல என்னது? மைனஸ். ரைட். அடுத்து இதை பொறுத்த வரைக்கும் 2 Br மைனஸ் 15 ஹைட்ரஜன் 3 நைதரசன் 3 ஆக்சிஜன் சொன்னா நைதரசனையும் ஹைட்ரஜனையும் யூஸ் பண்ணி அமோனியாவை தயாரிக்கலாம். வேற யாரு அந்த இணைகள்ல வேற ஏதாவது தயாரிக்கலாமா? சொல்லு. அந்த இணைகள்ல சார் ஏன் சார் SCN மைனஸ் தயாரிக்கல? அதான் நைதரசன் இருக்குதான், நிர்மமாடு சல்ஃபரும் இருக்கணும். ஏன்னா வழங்குதா நம்மளோட திங்கிங் அப்படி போகுதுன்னா சுபார். அப்ப அமோனியா தான் வரும். வேற என்ன வரும் சொல்லு? ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் சேரக்குள்ள கொஞ்சம் யோசிக்கணும். OH மைனஸ் வரலாம், நீரும் வரலாம். இங்க யாருக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு? நீர் தான் வரும். ஏனெண்டா OH மைனஸ் வரதா இருந்தா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஈக்குவல் ஆயிடும். நம்ம தானே OH மைனஸ் வரும். எஸ், இங்க ஆக்சிஜன் 3 இருக்கு, ஹைட்ரஜன் 6 இருக்கு. சோ எத்தனை நீர் வரும்? 3 நீர் வரும். இப்ப நீ சொல்லு, இங்க 8 பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம கம்ப்ளெக்ஸ்ல Fe-யோட 6 பேர் தான் இணைய போகுது. அந்த 6 பேர் யாரு? அமோனியாவும் சொல்லு மகள் நீரும். அமோனியாவும் நீர். இப்ப நான் உனக்கு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நினைவுபடுத்துறேன். ஒரு வேலை இப்ப இது எதிர்பார்க்கை கேள்வி. இதுக்கு பிறகு சரியா ஹார்டா போடுறதா இருந்தா ஒரு வேலை இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தா என்ன சிச்சுவேஷன் என்றால், 3 நீருண்டு தராம, சரி 3 நீருக்குரியதை நான் எழுதுறேனே. சரி, அப்ப என்னது சிக்கலுக்குள்ள வாரது யாரு? 3 அமோனியாவும் சொல்லு 3 நீர். 6 வந்தாச்சு தானே. சிக்கலுக்கு வெளியே 2 Br மைனஸ் வர்றதோ Br2. எனவே சொல்லு, சிக்கல் அயன் வந்து கற்றையனா அணையனா? கற்றையன். அதுல சார்ஜ் என்ன? 2+. எதை வச்சு சொல்றா?
2 Br மைனஸ் வெளியே இருக்கிறபடியினால 2 பிளஸ். எனவே Fன்றது யாரு பிளஸ் 2. இப்ப நான் உனக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு கான்செப்டுக்கு வா. ஒரு வேலை பிள்ளைகள் 2 Br மைனஸ் 3 அமோனியா 4 H2O தந்திருக்குன்னு வச்சுக்கொள்ளு. 4 H2O தந்திருக்கு. சரியா? இப்ப பிள்ளைகள் Fe ஓட இணையாக தொழிற்படக்கூடிய ஈதல் பிணைப்பு ஏற்படுத்த போறது யாரு? 2 Br மைனஸ் 3 அமோனியா 4 நீர் வரக்குள்ள ஃபர்ஸ்ட் பிரியோரிட்டியை கொடு. யாரு யாரு? நடுநிலையான ஆக்கள் எடு. எடுத்து ஏண்டா என்னது 3 அமோனியா வரும். எத்தனை நீர் வரும்? 3 நீர் வரும். இப்ப நம்மளுக்கு 2 Br மைனஸ் வெளியே வருதா? அது ரெண்டும் இந்த இடத்துல Br2 ஒரு நீர் வெளியே வருதா? H2. இப்படி எழுதலாம். விளங்கிச்சா? இப்படி எழுதலாம். அல்லது ஒருவேளை ஒரு Br மைனஸ் தான் உனக்கு தந்திருக்குன்னு வச்சுக்கொள்ள. ஒரு Br மைனஸ் தான் உனக்கு தந்திருக்கு. இப்ப நீ என்ன செய்யலாம்? ஒரு Br மைனஸும் ஒரு H2 அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாம். சரியா? ஓகே. ஆனா அவ்வளவு தூரம் யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு பிள்ளைகள் நம்மளோட ஃபைனல் எக்ஸாம்ல வாரது ரொம்ப குறை. முதல் பேப்பர்ஸ் ஏதாவதுல வந்தாலே ஒழிய. ஸோ பாருங்க, ABCD 4 பேரையும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம யாரு ABCDன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான தரவுகளை கொஞ்சம் யோசிக்கும். இப்ப நீ சொல்லு, நான் இந்த இடத்துல ஒரு சிக்கல் அயன் எழுதி இருக்கிறனா, சிக்கல் சேர்வை எழுதி இருக்கிறனா? சேர்வை. இந்த சிக்கல் சேர்வையில எத்தனை அயன்கள் இருக்கு? 4 அயன்கள் இருக்குது. சிலாக்கள் அது அப்படி என்றே இல்லை. சிலாக்கள் எப்படி தெரியுமா என்றது? Fe3+ தானே. சிலாக்கள் என்றது எத்தனை அயன்கள் கேட்டா ஒரு Fe3+ 3 Br மைனஸ் 4 அயன் என்று எண்ணுறாங்க. அது பிள்ளை. எப்படி அயன்கள் என்றது? மகள், இதுல சிக்கல் கற்றயன் ஒன்று இருக்கு. யாரு? FeNH3 twice H2O 4 times 3+ என்ற சிக்கல் கற்றயன் ஒன்று இருக்கு. எளிய அணையன் Br மைனஸ் 3 இருக்கு. இதுக்கு நீ வந்தீங்கன்னா 2 அயன்கள், ஒரு எளிய கற்றயன், ஒரு சிக்கல் அணையன். யாரு சிக்கல் அணையன்? FeBr 4 times H2O 2 times மைனஸ் என்ற சிக்கல் அணையன். சோ இந்த விடயங்கள்ல கொஞ்சம் தெளிவா இருந்து கொள்ளும். சரி பிள்ளைகள், அடுத்தது இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இந்த பாயிண்ட்ல நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? வீழ்படிவை யார் உருவாக்கும்? யார் உருவாக்கும்? சுயாதீனமாக இருக்கிற அயன்கள், அதாவது சிக்கல், அதாவது இணைய தோற்றுவிக்காத அயன்கள். எடுத்துக்கோ, இதுல பிள்ளைகள் இந்த 3 Br மைனஸும் சுயாதீனமாக இருக்கு. சோ இது 3மே வீழ்படிவு உருவாக்கக்கூடிய. ஆனா இதுல 2 Br மைனஸ் இருந்தாலும் இந்த Br மைனஸ் இணையாக இருக்குது. ஒரு நாளும் வீழ்படிவு உருவாக்க. இந்த Br மைனஸ் தான் சுயாதீனமா இருக்கு. இது மட்டும்தான் என்ன செய்யும்? வீழ்படிவு உருவாக்கும். இதுல ஒரு அயனாலையும் வீழ்படிவு உருவாக்கிறார். சொல்லு, சுயாதீனமா இருக்கிற அயன் யார்? இதுல K+. K+ எப்பயாவது வீழ்படிவு உருவாக்கி கேள்விப்பட்டிருக்கிற இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில? இல்லது. இது வீழ்படிவு உருவாக்காத சிக்கல் சேர்வை. இந்த சிக்கல் சேர்வைக்கு வீழ்படிவு உருவாக்கலாம். யாரால? இதில் இருக்கிற இந்த 2 Br மைனஸ். இவ்வளவுதான் கேள்வி. இந்த கருவை வச்சுதான் அங்க கேள்வியை தயாரிச்சிருப்பேன். இப்ப கொஞ்சம் வந்து பாருங்க, கேள்வியில ஒவ்வொரு சேர்வையிலும் இணையின் 2 வகைகள் உலோக அயனுடன் இணைந்துள்ளன. சொல்லு, இதுல 2 வகையான இணை இருக்கு, இதுல 2 வகையான இணை இருக்கு, இதுல 2 வகையான இணை இருக்கு, இதுல 2 வகையான இணை இருக்கு. ஓகே. சேர்வு A நீர்க்கரைசல்ல 3 அயன்களை தரும். ஏயின் ஒரு நீர்க்கரைசல் AgNO3 சேர்க்கிற நேரம் மஞ்சள் நிற வீழ்படிவு கொடுக்கும். பாரு, ஏயில 3 அயன் இருக்காம். அப்ப இது வராது. 4 அயன், 2 அயன், 2 அயன், 3 அயன். இந்த ஒரு பாயிண்டே போகுது எனக்கு. இவர் தான் ஏன்னு கண்டுபிடிக்க. தொடர்ந்து வாரதெல்லாம் என்ன? தொடர்ந்து தந்திருக்கிற தரவுகள் எல்லாம் என்ன? மேக் ஷூர் பண்ண. ஏயின் ஒரு மூல்
2 மூல் வீழ்படிவை கொடுக்குமா சொல்லு. ஒரு மூல் ஏல பிஆர் மைனஸ் எத்தனை இருக்குது? 2 மூல் இருக்குதானே. அப்ப ஏஜிபிஆர் 2 வருமா இல்லையா? தட்ஸ் இட். பிக்கு வாங்க. பி நீர்க்கரைசல் 4 அயன்களை பச்சை தண்ணி கேள்விடாப்பா. இதுல 4 அயனை கொடுக்கிறது யாரு? இவரு தான் 4 அயனை கொடுக்கும். பியின் ஒரு நீர்க்கரைசலோட AgNO3 சேர்க்கிற நேரம் பியின் ஒரு மூலுக்கு ஒரு மஞ்சள் வீழ்படி, ஒரு மஞ்சள் நிற வீழ்படி விட 3 மூல்கள் கிடைக்குது. ஏன்னா சோ பாருங்க, இவருக்கு நீ AgNO3 போட்டா AgBr எத்தனை வரும்? 3 வரும் தானே. தென் அது முடிஞ்சது. இனிமே சி நீர்க்கரைசல்ல 2 அயன்களை தருகின்றது. சியின் நீர்க்கரைசலுக்கு AgNO3 சேர்த்தா சீல ஒரு மூலுக்கு ஒரு மஞ்சள் நிற வீழ்படி விட ஒரு மூல் கிடைக்குது. சீல 2 அயன் இருக்காம். இதுலயும் 2 அயன், இதுலயும் 2 அயன். சொல்லு, AgBr வீழ்படிவ இது உருவாக்குமா இது உருவாக்கும்? இதுதானே AgBr வீழ்படி உருவாக்கும். இதுல தானே சுயாதீனமான Br மைனஸ் இருக்கு. இதுல சுயாதீனமான Br மைனஸ் இருக்கா? இல்லையே. இது இணைய உருவாக்கி இருக்கிற Br மைனஸ் சுயாதீனமானது அல்ல. சோ இதுதான் யாரு? சி. தென் இவர் தான் யாரு? டி. இவ்வளவுதான் கேள்வி. இரும்பின் Fe பொது ஒட்சியற்ற நிலைகள். சோ பாருங்க, Feக்கு +2 இருக்கு, +3 இருக்கு. மஞ்சள் நிற வீழ்படிவு யாரு? AgBr. AgBr யாரு பிள்ளைகள் கரைய வைக்கும்? ஐதான அமோனியாவா செறிந்த அமோனியாவா? அமோனியான்னு சொன்னப்ப இல்ல, யாரு? செறிந்த அமோனியா. ABCD ஆகிய சேர்வைகள் ஒவ்வொன்றிலும் உலோகாயனுடன் இணைந்த இனங்களை உலோகாயனுடன் இணைந்த இணைகளை இனம் காண். சொல்லு, ஏல யாரு இணைகள்? அமோனியாவும் நீரும். பில அமோனியாவும் நீரும். சில Br மைனஸும் அமோனியாவும். டில Br மைனஸும் நீர். அதை இனம் காண சொல்றார். ABCD ஆகிய சேர்வைகள் ஒவ்வொன்றிலும் இரும்பு ஒட்சியேட் ஏல Fe +2, Bல +3, Cல +2, Dல +3. இரும்பின் இலத்திர நிலையமைப்பு அது உனக்கு தெரியும். ABCD ஆகியவற்ற கட்டமைப்புகளை தருகின்ற என்ன? இதுதான் கட்டமைப்புகள். இத தர சொல்லி இருக்குது. அவ்வளவு அந்த கேள்வி. இதுல அடுத்த ஸ்டெப்பா வார கேள்வி என்ன கேள்வி? ABCD 4 பேரையும் என்ன IUPAC பேரை கேட்டு வரும். என்ன IUPAC பேரை கேட்டு வந்தா கவனிங்க. IUPAC பேரை கேட்டு வந்தா ரைட். ஏக்கு வாங்க. இதுல IUPAC பேர் உனக்கு தெரியும். இது ஒரு அயன் சேர்வு. சிக்கல் சேர்வைகள், அயன் சேர்வைகள். அயன் சேர்வைகள பெயர் எப்படி எழுதுறது? கற்றயன் பெயர் எழுதிட்டு ஒரு இடைவெளியை விட்டு அணையன் பெயர் எழுதணும். அயன் சேர்வைகள பெயர் எழுதுறது. இந்த நேரத்துல அயன்கள எண்ணிக்கை சொல்லணுமா தேவையில்லையா? தேவையில்லை. உதாரணத்துக்கு தம்பி, இவருட IUPAC பேர் எழுத சொன்னா கெல்சியம் இடைவெளி விட்டு டைக்ளோரைடு எழுதுவியா? கெல்சியம் இடைவெளி விட்டு குளோரைடு எழுதுவியா? இதுக்கு கல்சியம் குளோரைடு தானே சொல்றோம். சோ அயன்கள எண்ணிக்கை சொல்ல தேவையில்ல, அயன் சேர்வை எழுத கொள்ள. முதலாவது கற்றையன் என்ற பெயர் எழுதுவோம். யார் இங்க கற்றையன்? சிக்கல் கற்றையன். சிக்கல் அயன்கள் பெயர்ல மகன். சிக்கல் கற்றை என்ற பெயர் எழுதுறது எப்படி? வெரி குட். முதலாவது இணையிற பெயர் எழுதுவோம். அதன் பிறகு உலோகத்திட பெயர் எழுதுவோம். இடைவெளி விட்டு ION சிக்கல் கற்றையனா இருந்தா சரி. இத மாதிரி சிக்கல் அணையன் வந்துச்சுன்னு சொன்னா இணையிட பெயர் எழுதினது பிறகு வெரி குட். உலோகத்திட சிறப்பு பெயர் எழுதிட்டு ஒரு இடைவெளி விட்டு ION. உலோகத்திட சிறப்பு பெயர் என்னது? உலோகத்திட பெயருக்கு பின்னால 8 வரும். 4 உலோகத்தா வரும். ஏன்னா எந்த 4 உலோகங்கள்? Fe. Feக்கு பெயர் அயன், சிறப்பு பெயர் ஃபெர்8. அடுத்தது யாரு? Cu. Cuக்கு பெயர் கொப்பர், சிறப்பு பெயர் கியூப்ரேட். Ag பெயர் சில்வர், சிறப்பு பெயர் ஆர்ஜென்டேட்.
AU பெயர் கோல்டு, சிறப்பு பெயர் ரேட். இது 4 தவிர மற்ற எல்லா உலோகங்களின் சிறப்பு பெயர் என்ன மகள்? பின்னால ஏட்டு சொல்றது. நிக்கல் நிக்கலேட், ஜிங்க் ஜிங்கேட், கோபால்ட் கோபால்டேட். தட்ஸ் இட், ரைட்? சோ இதை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. சரி, அப்ப நான் இவரோட பேரை உனக்கு நினைவுபடுத்துறேன். கவனி, இதுல மகள் முதலாவது கற்றை என்ற பெயர் எழுதுறீங்க. கற்றையன் என்றது சிக்கல் கற்றையனா இருக்கு, விளங்குதானே? சிக்கல் கற்றையன் என்ற, ரைட்? சிக்கல் கற்றை என்ற பெயர் எழுதக்குள்ள முதலாவது இணையிட பெயர் எழுதணும். NH3 பெயர் என்ன சொல்லு? NH3 இணைய வந்து என்ன பெயர்னு கேட்க? அமைன். H2O இணைய வந்த என்ன பெயர்? எக்குவா. சொல்லு, 2 இணைகள் இருக்குது. யாட பெயரை முதலாவது எழுத போற? அமைனா எக்குவா? ஃபார் தி எக்ஸாம்பிள், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு சேர்விட பெயர் எழுதுற நேரம், சப் பிரதீட்டு கூட்டங்கள பெயர் எழுதுற நேரம், ஒன்றுக்கு மேற்பட்ட பிரதீட்டு கூட்டங்கள் இருந்தா யார முதலாவது எழுதுவா? alphabetic order na mahal. Adira பெயர்ட ஆங்கில அகர வரிசை. NH3 பெயர் amine, H2O பெயர் aqua, ஆங்கில அகர வரிசை. first letter என்ன? A, ரெண்டுமே A. then second letter வாங்க M. therefore முதலாவது எழுதணும் யாரு? amine. எப்படி வரும்? try amine, try aqua. சிக்கல் கற்றையின் படியினால அயன் என்ன? அயன். எஃபீடவுட்சியேற்றேன் என்னது? +2. சிறிய அடைப்புக்குறிக்குள்ள பெரிய ஒரு ரோமன் இலக்கத்தால +2. சிக்கல் கற்றை என்ற பெயர் எழுதியாச்சு. சிக்கல் கற்றையன் மட்டும் வந்திருந்தா இடைவெளி விட்டு அயன் எழுதி இருப்பா. கூடவே வேற ஒரு அணையன் வந்துட்டல, எளிய அணையன். சோ அந்த அயன் எழுதுற இல்ல, இடைவெளி விட்டு. Br- பெயர் என்ன? புரோமைடு. ஏன்னா Br- பெயர் என்ன? புரோமைடு. டைப்ரோமைடு சொல்றதா? இல்ல, வெறுமனே என்ன? புரோமைடு. லைக் தட். இங்க வாங்க, இங்க முதலாவது கற்றையன் யாரு? கற்றையன் K+, எளிய கற்றையன். பொட்டாசியம். சொல்லு, இதுல உட்சியேற்ற என்ன பிரக்கெட்டுக்குள்ள எழுதணுமா? தேவையில்லை, அதுக்கு ஒரே ஒரு உட்சியேற்ற எல்லாரும் அறிஞ்சது. இடைவெளி விட்டு சிக்கல் அணை என்ற பெயர் எழுத போறேன். இதுல 2 வகையான இணை இருக்குது. புரோமைடுன்னா புரோமிடோ, எக்குவா. ஆல்பபெட்டிக்ல யாரு முன்னால? எக்குவா. சோ இங்க இடைவெளி விட்டுட்டு டை எக்குவா டெட்ரா புரோமைடுல வார ஈக்கு பதிலா ஓ, புரோமிடோ. சிக்கல் அணை என்றபடியினால உலோகத்திற்கு சிறப்பு பெயர் என்னது? உலோகத்திற்கு சிறப்பு பெயர் என்னது? ஃபெரேட். NOCH3. இப்படி பிள்ளைகள் பெயர் எழுதலாம். இதுக்கு பெயர் எப்படி வரும்? நான் போர்டில் எழுத இல்லை. சொல்லு, பென்டா அமைன் புரோமிடோ அயன் இடைவெளி விட்டு புரோமைடு. டை அமைன் டெட்ரா எக்குவா அயன் 3 இடைவெளி விட்டு புரோமைடு. இவ்வளவுதான் இந்த கேள்வி. சரியா? பிள்ளைகள் பிழை எடுக்காம இதோட 75 மார்க்ஸையும் அல்லது 75ல குறைஞ்சது 65 புள்ளியாவது நம்மளுக்கு எடுக்கலாம். ஆயத்தமானம்டா, ரைட்? அவ்வளவு கேள்வியும் தயாராகிப்பா, ஈஸியா செஞ்சு முடிக்கலாம். சரி, அடுத்த கேள்விக்கு வரும்.